உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 21. மறுநாள் காலை விடிந்தது. நதியாவின் திருமணச் செய்தி சாந்தியின் காதுக்கு வந்தது. அதை கேட்ட சாந்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நேராக நதியா வீட்டிற்கு சென்றாள். நதியா வீட்டு வாசலில் உள்ள திண்ணையில் அமர்ந்து சுவற்றில் தலை சாய்த்தவாறு எங்கேயோ விரித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் நிலையை பார்த்த சாந்திக்கு கண்கள் கலங்க அவள் அருகில் சென்று, ஏண்டி, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என்று பேசிக்கொண்டே இருக்க நதியா ஏதும் கூறாது அமைதியாக இருந்தாள். எதுனா சொல்லு புள்ள, ஏன் இந்த மாதிரி சொன்ன? எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட என்று அவளை ஒழுக்க நதியாவின் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்தது. நான் உன்கிட்ட பேச விரும்பல சாந்தி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போறியா என்று கூற சாந்திக்கு நதியாவின் மேல் கோபம் வந்தாலும் இதற்கு மேல் இவளிடம் பேசினால் வேலைக்காகாது என்று நேராக தோட்டத்திற்கு சென்றாள். தோட்டத்தில் சரவணன் வேலை பார்த்து கொண்டிருக்க சாந்தி சரவணன் அருகில் சென்று, யோ, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்று கேட்க, என்னடி, வந்த உடனே எப்படி கத்துற? அப்படி என்னதான் நடந்துச்சு? உனக்கு உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டானா என்று கேட்க அதை கேட்ட சாந்தி கோபமாக அவனை முறைத்து, இதுக்கு தான் நீ காத்துக்கிட்டு கிடக்குறியா? நான் எவனையோ கட்டிட்டு போனா நீ நிம்மதியாக இருந்துடுவியா என்று கூற, ஏய் புள்ள, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, என்ன பிரச்சனை இப்போ சொல்லு என்று கேட்க நதியாவின் கல்யாண விஷயத்தை பற்றி கூறினாள். என்னடி சொல்கிற? பாவம் அந்த புள்ள, ஏதோ ஒரு கோபத்தில் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் என்று கூறிக்கொண்டிருக்க அங்கு வந்து கொண்டிருந்த ராகவன் காதில் இவர்கள் பேசிய விஷயம் அனைத்தும் விழுந்தது. ராகவன் கோபமாக, என்ன புள்ள சொல்கிற? நதியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா என்று கேட்க, ஆமாண்ணா, நதியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான்னா என்று கூற, சரி, நீ போய் நான் அவளை கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா என்று கூற, டே ராகவா, இருக்கிற பிரச்சனை போதாதா? இன்னும் வேற நீ எதனா பிரச்சனை இழுத்து விடணும்னு நினைக்கிறியா என்று சரவணன் கேட்க, டேய், நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தாண்டா நினைக்கிறேன். அதனால தான் அந்த நதியா கிட்ட பேசணும்னு சொன்னேன். எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஏன், இந்த இடத்துல சாந்தியா இருந்தா கூட நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன் என்று கூற அனைவரும் அமைதியாகினர். அண்ணா, நான் நதியாவை கூட்டிட்டு வரேன்னா, நீங்கள் பேசுங்க என்று கூறிவிட்டு சாந்தி நேராக நதியா வீட்டிற்கு சென்றாள். சாந்தி நதியா என்று மீண்டும் குரல் கொடுக்க அவள் குரல் கேட்டதும் நதியா தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நதியா, ராகவ அண்ணன் உன்னை வர சொன்னாரு என்று கூற அவளை புரியாது பார்த்து, எதுக்கு என்னை வர சொன்னாரு என்று நதியா கேட்க, எனக்கு தெரியலை, ஆனால் அண்ணன் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லுச்சு என்று கூற நதியா ஏதும் பேசாது அவளுடன் நடந்து சென்றாள். தோட்டத்தில் ராகவனும் சரவணனும் பேசிக்கொண்டிருக்க நதியா அவர்களை நோக்கி வந்தாள். ராகவன் நதியாவை பார்க்க நதியாவின் முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அவள் முகத்தை பார்த்த ராகவனுக்கு பாவமாக இருந்தது. நதியா அவர்கள் முன் வந்து ஏதும் பேசாது அமைதியாக தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். ராகவன் பேச்சை ஆரம்பித்தான். ஏய் நதியா, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாக பிடிச்சிருக்கா, இல்லை யாருன்னா கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறாங்களா என்று கேட்க நதியா ஒரு விரக்தி புன்னகையுடன், என் விருப்பப்படி எதுதான் நடக்குது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, இதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கென்ன என்று பதில் கூற அதை கேட்ட ராகவன், என்ன புள்ள சொல்கிற? எதுவாக இருந்தாலும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு என்று கூறினான். நதியா முதல் முறையாக தன் மனதில் உள்ள அனைத்தையும் அவனிடம் கூற ஆரம்பித்தாள். உங்களுக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? இது புரியறதுக்கு நான் உங்களை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? உங்கள் மேலே நான் என் உயிரையே வச்சுருந்தேன். என் பார்வையோட அர்த்தத்தை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலை. இல்லை, புரிஞ்சும் என்ன ஒதுக்குறீங்களா? நான் உங்கள் அளவுக்கு பணமோ அழகோ, ஏன் உங்கள் மாமா பொண்ணு அளவுக்கு கலர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நான் காதலிக்கிற அளவுக்கு உங்கள் மாமா பொண்ணால் கூட காதலிக்க முடியாது. நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதலை யாராலும் வைக்க முடியாது தெரியுமா? அழகை பார்த்து காதலிக்காதீங்க, மனசை பார்த்து காதலிங்க. உங்கள் மாமா பொண்ணு அழகாக இருக்கலாம், அவங்க அழகில் மயங்கி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்று தன் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தபடி பேசிக்கொண்டிருந்தாள் நதியா. அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ராகவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் ஏதும் பேசாது அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இவ என்ன இவ்வளவு காதலிச்சிருக்காளா?
இதை நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே இல்லையே என்று மனதில் நினைத்தவன் குற்ற உணர்ச்சியுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ராகவன். நதியா தன் கோபம் தீராது பேசிக்கொண்டிருக்க சரவணனுக்கு அவள் பேச பேச கோபம் வந்தது. சரவணன் கோபமாக, இதோ பாரு புள்ள, நீ காதலிச்சது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனால் என் மச்சான் என்றைக்குமே உன்னை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இதோ நிற்கிறாளே பக்கத்தில் ஒரு பைத்தியக்காரி, இவகிட்ட இதை எப்பயோ சொல்லிட்டேன், இவ தான் உன்கிட்ட சொல்லலை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மச்சான் இப்போ கூட உன்கிட்ட எதனால் பேசிகிட்டு இருக்கான், நீ நல்ல பொண்ணு, அந்த குடும்பத்தில் போய் பிரச்சனையில் மாட்டிக்காதன்னு தான் பேசுகிறான். ஆமாம், நீ இவ்வளவு பேசுறிய காதலிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ உண்மையாக காதலிச்சிருந்தா அவன் சந்தோஷத்தை பார்த்து நீ தான் சந்தோஷப்படணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவனை பழி வாங்கிறத நினச்சி நீ உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற. இதுதான் உன்னோட காதலா? உண்மையான காதல் என்னன்னு தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களை உண்மையாக காதலிச்சா அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படணுமே தவிர அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம பொறாமப்படக்கூடாது என்று கூற நதியா சரவணனை பார்த்து, அண்ணா, உங்களுக்கு என்னோட வலி தெரியாது. சாந்தி உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போதான் என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்று கூற சரவணன் ஒரு சிறு புன்னகையுடன், அவளுக்கு என்ன பிடிக்காம வேற ஒருத்தனை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எனக்கு சந்தோஷந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் சாந்தி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சரவணன் கூற நதியா ஏதும் கூறாது அமைதியாக இருந்தாள். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ராகவன் சரவணனை பார்த்து, டே சரவணா, இதுக்கு மேலே எதுவும் பேசாத என்று கூறி நதியா அருகில் சென்றான். இதோ பாரு புள்ள, நான் என்றைக்குமே உன்னை அந்த மாதிரி நினச்சதே இல்லை. உனக்கு வந்த காதல் ஏன் எனக்கு உன் மேலே வரலன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக எனக்கு உன் மேலே காதல் வந்திருந்தா நான் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். நீ என்ன சொன்ன, சீதா அழகாக இருக்கா, வெள்ளையாக இருக்கான்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா, எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று தங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது என்று அனைத்தையும் கூறினான் ராகவன். அதை கேட்ட நதியாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ராகவன் மேலும் பேசினான், சீதா அழகாக பார்த்து அவள் வெள்ளத்தோலை பார்த்தெல்லாம் எனக்கு அவன் மேலே காதல் வரல நதியா. அந்த பிள்ளை என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு, நமக்கு கல்யாணம் ஆனதுனால நீங்கள் என் கூட வாழணும்னு இல்லை, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுச்சு. எப்போ என் சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கையே விட்டுட்டு போறேன்னு சொல்கிறாளோ, என்னால் எப்படி அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டு கொடுக்க முடியும்? அவளை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினப்பா. நதியா, இப்போ கூட நான் ஒன்று சொல்லட்டா, உன்னை நான் காதலிக்கிறேன்னு ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் என் வாழ்க்கையிலிருந்து போயிடுவா. அவளுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான். சரவண சொன்னது உண்மைதான். நம்ம ஒருத்தங்களை உண்மையாக காதலிச்சா அவங்க சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஆசைப்படுவோம். நான் உன்னை பேச கூப்பிட்டது எதனாலன்னு தெரியுமா? உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லை கட்டாயத்தால் பண்ணுறாங்களான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். சுரேஷ் ஒன்றும் அவ்வளவு கெட்டவன் கிடையாது, அவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக அவன் கூட வாழு என்று கூறியவன் அதற்கு மேல் எதுவும் பேசாது அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றான். அவன் செல்வதையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்த நதியா மனதில் யாரோ ஊசி வைத்து குத்தியது போல் இருந்தது. செல்லும் அவனது முதுகை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. சரவணன் அவர்கள் அருகில் வந்து, போதுமா, இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக ராகவனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நீ உன் காதலை அவன்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி உன்னை என்றைக்குமே அவன் பார்த்ததில்லை. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என்று கூறினான். சாந்தி நதியா அருகில் வந்து நின்று அவள் தோளை தொட நதியா சாந்தியை அணைத்து கொண்டு அழுதாள். சாந்தி அவள் முதுகை தட்டியவாறே, ஒன்றும் இல்லை நதியா, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, பிடிக்கலைன்னா விட்டுடு என்று கூற, இல்லை சாந்தி, நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் என்று நதியா கூற சாந்தி அதற்கு மேல் ஏதும் பேசவில்லை. அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். ராகவன் நேராக தன் வீட்டுக்கு வந்து தன் அறைக்கு சென்றான். சீதா ராகவன் வெள்ளை சட்டையில் ஆர் என்ற எழுத்தை வரைந்து அதற்கு எம்ப்ராய்டரிங் செய்து கொண்டிருந்தாள்.
அறைக்குள் நுழைந்த ராகவன் அவள் செய்யும் வேலையை பார்த்து நேராக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் தோளில் தன் முகத்தை சாய்த்து கொள்ள சீதா அவன் செயலை பார்த்து சிரித்து கொண்டே, என்னாச்சு மாமா, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கூறி அவன் கழுத்தை தொட்டு பார்க்க அவன் உடம்பு சில்லென்று இருந்தது. உடம்பு நல்லாத்தானே இருக்கு என்று கூறியவள் அவன் முகத்தை பார்க்க அவன் முகம் ஏனோ கவலையாக இருந்தது. என்னாச்சு மாமா என்று அவள் கேட்க ராகவன் அவளை கட்டி அணைத்து அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து அமைதியாக இருந்தான். சீதா ஏதும் கூறாது அவனை கட்டி அணைத்து அவன் முதுகை தடவி கொடுக்க சிறிது நேரம் கழித்து சீதாவிடமிருந்து பிரிந்தவன் நடந்தவற்றை அனைத்தையும் அவளிடம் கூறினான். அதை கேட்ட சீதாவுக்கு நதியாவை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தது. தான் காதலிக்கும் ஒருவன் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்று நினைத்து மிகவும் வருந்தினாள். சீதா அமைதியாக இருப்பதை பார்த்த ராகவன், பட்டு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிற என்று கேட்டான். ராகவன் அவ்வாறு கூறியவுடன் சீதா அவன் வாய் மீது கை வைத்து, உங்களால் எப்பவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது மாமா. அவங்க உங்களை இவ்வளவு தூரம் காதலிச்சது உங்களுக்கு தெரியலை. தெரிஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக முதல்லையே நீங்கள் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசியிருப்பீங்க. இப்போது தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக பேசிட்டு தான் வந்திருக்கீங்க. அவங்க ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க மாமா என்று கூற ராகவனுக்கு மனது ஏதோ ஓரளவுக்கு சமாதானமானது. சீதா, மாமா இதை பாருங்க, அழகா இருக்கா என்று தான் எம்ப்ராய்டரிங் செய்த அவனது சட்டையை காட்ட அதை பார்த்த ராகவன், ரொம்ப அழகா இருக்கு பட்டு, நீ இதெல்லாம் பண்ணுவியா என்று கேட்க, பண்ணுவேன் மாமா, எனக்கு இதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும் என்று கூறினாள். ராகவன் அந்த சட்டையை தொட்டு பார்த்து கொண்டே இருக்க சீதா, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல என்று கேட்க, ஏ பட்டு, என்னடி, உன்னை போய் நான் எப்படி தப்பாக நினைப்பேன், எதா இருந்தாலும் நீ கேளு என்று கூறி அவள் தோள் மீது கையை போட்டு தன்மேல் சாய்த்து கொண்டான். சீதா அவன் சட்டை பட்டனை கைகளால் தொட்டு கொண்டே தயங்கியவாறே, மாமா ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் நதியாவை காதலிச்சிருப்பீங்களா என்று கேட்க ராகவன் சட்டென்று அவள் முகத்தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், பட்டு, உன்னை பார்க்கலன்னா கூட என்னால் நதியாவை காதலிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவள் மேலே என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததே இல்லை. உன்னை பார்க்கும்போது வந்த ஒரு இனம் புரியாத உணர்வு அவளை பார்க்கும்போது எனக்கு வந்ததே இல்லை என்று கூற அவன் கூறியதை கேட்ட சீதா, அப்படி என்னதான் மாமா என்னை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு என்று கேட்டாள். ராகவன் தனது விரல்களால் அவள் கன்னத்தை வருடியவாறே, நான் உன்னை முதல் தடவையாக பார்க்கும்போது நீ ரொம்ப அழுதுட்டு இருந்தடி. அழுது அழுது உன் முகம் ரொம்ப சிவந்து போயிருந்துச்சு. கண்ணில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பொழுது உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. என்ன தெரியுமா? ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி என் தோள் மேலே உன்னை சாய்ச்சிக்கிட்டு, நீ அழுகாதடி, கவலைப்படாத, நான் இருக்கேன், என்றைக்குமே நான் உன் கூட இருப்பேன். நீ அழுதா எனக்கு என்னமோ ரொம்ப மனசு வலிக்குது. இதோ இந்த தோள் மேலே நீ எப்பவும் சாஞ்சுக்கோ, உனக்காக நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு பட்டு. எத்தனையோ பொண்ணுங்க அழுது பார்த்துருக்கேன்டி, ஆனால் உன் அழுகை தான் என்னை ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு உணர்வை நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை என்று கூற அவன் கூறியதை கேட்ட சீதாவுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவனை உற்று பார்த்தவள் சட்டென்று அவன் இதழில் தன்னிதழ் பதித்தாள். இந்த செயலை எதிர்பார்க்காத ராகவன் ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாலும் மறுநொடியே அவள் கொடுக்கும் முத்தத்தை தன் கண்களை மூடி ஏற்றவன் தானும் அவளுக்கு இணையாக அவள் உதட்டில் முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்துள்ள காதலை வெளிப்படுத்தும் விதமாக தங்களை மறந்து முத்தமிட்டு கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் இப்படியே செல்ல சீதா தன் உதட்டை அவனிடமிருந்து பிரித்து அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளை இறுக்கி அணைத்தவன் அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுக்க சீதா ஐ லவ் யூ சோ மச் மாமா என்று கூற ராகவனும் ஐ லவ் யூ சோ மச் டி என்று கூறினான். இருவரும் தங்கள் உலகத்தில் இருந்தனர். மாலை நேரம் வந்தது. சரவணன் ராகவனை பார்க்க வீட்டிற்கு வர ராகவன் சரவணனை பார்த்ததும் கீழே இறங்கி வந்தான். சரவணன், என்னடா மச்சான், காலையில் வந்த, அதோட பார்க்கவே முடியல, சாப்பிட்டியா என்று கேட்க, நான் இனிமே தாண்டா சாப்பிடணும், நீ சாப்பிட்டியா, வா வந்து சாப்பிட்டு போடா மச்சான் என்று ராகவன் கூறினான்.
ராகவன் முகத்தை பார்த்த சரவணனுக்கு அவன் முகம் தெளிவாக இருக்கு என்று மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இல்லடா மச்சான், நான் வெளியில் போய் பிரியாணி சாப்பிட்றேன் என்று கூற அவர்கள் பேசிக்கொண்டே இருந்ததை கேட்டு செல்வி, டே சரவணா, உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போடா, மீன் குழம்பு வறுத்த மீன் வச்சிருக்கேன்டா என்று கூற, இதோ வந்துட்டேம்மா என்று வண்டியில் இருந்து இறங்கி ராகவனை தள்ளிவிட்டு உள்ளே சென்றான். டே சரவணா, அப்போ நான் சாப்பிட கூப்பிட்டது உன் காதில் விழலை அப்படித்தானே என்று ராகவன் கூற, எப்போ மச்சான் கூப்பிட்ட? நீ மீன் குழம்புன்னு சொல்லியிருந்தா நான் வேண்டாம்னு சொல்லுவனா என்று கூறி அவனுக்கு முன்னால் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். சரவணன் டைனிங் டேபிளில் அமர்ந்து தட்டில் சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல் என்று அனைத்தையும் வைத்து ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்தான். சமையலறையில் சீதாவும் செல்விக்கு உதவியாக சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். தாத்தா, பாட்டி என அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்கள் வீட்டு ஃபோன் அடித்தது. சீதா, நான் போய் பார்க்குறேன் அத்தை என்று கூறி ஃபோனை எடுத்தாள். மறுமுனையில் சுந்தரி ஹலோ என்று கூற சீதா சுந்தரியின் குரலை கண்டு கொண்டு, அண்ணி, நான் சீதா பேசுகிறேன் என்று கூறினாள். சீதா, எப்படி இருக்க என்று சுந்தரி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்காங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சீதா. என் தம்பி ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை என்று கேட்க, எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அண்ணி என்று கூறினாள். அப்படியா, சரி, தாத்தா கிட்ட பேசணும் சீதா. இருங்க அண்ணி, நான் போய் தரேன் என்று கூறியவள் ஃபோனை எடுத்து வந்து சுந்தரேசனிடம் கொடுத்தாள். சுந்தரேசன் ஃபோனை வாங்கி, என்ன அத்தா, சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க, நான் சாப்பிட்டேன் தாத்தா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க புள்ள. தாத்தா, அவர் பேசணுமா என்று ஃபோனை வேலனிடம் கொடுத்தாள் சுந்தரி. வேலன், தாத்தா எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டான். நான் நல்லா இருக்கேன் பேராண்டி, நீ நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் தாத்தா. நாளைக்கு மச்சானுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் மச்சானை அனுப்பி விடுறீங்களா என்று கேட்க, இதெல்லாம் என்ன பேராண்டி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? வான்னு சொன்னால் வரப்போகிறாங்க, நாளைக்கு காலையில் தானே, நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார். சரி தாத்தா, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று கூறி ஃபோனை வைத்துவிட்டு, டே ராகவா, நாளைக்கு சுந்தரி வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வாங்க, நம்ம வீட்டு மாப்பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு என்று கூற, சரிங்க தாத்தா, நாங்கள் போகிறோம் என்று கூறினான் ராகவன். சரவணன், தாத்தா, புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் விருந்தா, இல்லை மாப்பிள்ளை தோழனுக்கும் விருந்து இருக்கா என்று கேட்க, சுந்தரேசன், நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணடா சரவணா, உனக்கும் நாங்கள் விருந்து கொடுக்குறோம் என்று கூற, எங்க தாத்தா, அதுக்கு தான் ஒரு நேரமே வரமாட்டேங்குது என்று பெருமூச்சு எடுத்து விட்டான். அனைவரும் சாப்பிட்டு முடித்து தங்கள் அறைக்கு வந்து படுக்க சரவணன் வீட்டுக்கு சென்றிருந்தான். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் எல்லோரும் சொன்னனால தான் இந்த கதையை நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா கதையை ஸ்ரீ நாவல் சேனல்லையே முடிச்சிருப்பேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. ப்ளீஸ், நான் கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சமாவது யூஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்டோரியை எடிட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ½ டேக்கு மேலே ஆகுது. அதனால் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.